நான் சில இடங்களில் இதை சொல்லி வாரேன். என்ற ஒரு வீடியோ உண்டு, வைரலாக பரவி இருக்குது, எல்லா இடத்திலும் இருக்கும். அதாவது நண்பர்கள் நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் யாரோடு இருப்பாங்க? உண்டாக இருப்பாங்க. நண்பர்களை பற்றி பேசின ஒரு வீடியோ உண்டு. அந்த வீடியோவில் நான் பேசும் பொழுது ஹதீஸ்ல இல்லாத ஒரு துண்டையும் இணைத்து விட்டேன். எதிரில்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு துண்டையும் இணைத்திருக்கிறேன். அது தவறுதலாக அல்லது ஏற்கனவே அந்த ஹதீஸை தவறாக கேட்டதனுடைய ஒரு விளைவாக அந்த பதிவு நடந்திருக்குது. அதாவது நான் சொல்லியிருப்பேன், அதில் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு குடும்பத்தெல்லாம் சந்தித்து குடும்பத்தோடு எல்லாம் இருந்ததுக்கு பிறகு நண்பர்களை தேடி போவாங்க. சுவர்க்கத்திலேயே நண்பர்கள் தேவைப்படும். சுவர்க்கத்திலே யார் தேவைப்படும்? நண்பர்கள் தேவைப்படும். இப்ப நண்பர்களை தேடி போகும் பொழுது அவர்கள் சில நண்பர்களை அங்கே கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்ப அவங்க கேட்பாங்க, மா ஃபஅல ஃபுலானுன் வ ஸதீகுஹு, என் இன்ன கூட்டாளி எங்க, என் இன்ன நண்பர் எங்க என்று சொல்லி அந்த சுவர்க்கவாதி தன்னை கூட்டாளியை பற்றி விசாரிப்பார். அப்ப அவருக்கு சொல்லப்படும், வ ஸதீகுஹு ஃபில் ஜஹீம், அவன் கூட்டாளி நரகத்தில், அவன் கூட்டாளி நரகத்தில். இவர் என்ன செய்வார் என்றால், அல்லாஹ் இடத்துல சிஃபாரிசு செய்வார். ஃபலா யஸாலு யஷ்ஃபஉ லஹு, அல்லாஹ் இடத்துல ஷஃபாஅத் செய்வார், பரிந்து பேசுவார். யா அல்லாஹ், அந்த கூட்டாளி எனக்கு எடுத்து தந்தது. அவர் நிச்சயமாக ஈமான் கொண்டவராகத்தான் இருக்கும். பாவத்தின் காரணமாக எங்க போயிருக்கிறாரு? நரகத்துக்கு போயிருக்கிறார். இதன் காரணமாக, பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போயிருக்கிறார். அவர் காஃபிர் அல்ல. காஃபிராக இருந்தால் ஷஃபாஅத் செய்ய இயலாது. காஃபிராக இருந்தால் என்ன செய்ய, பரிந்துரை பேச இயலாது. அவர் ஒரு நரகவாதிய, பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போனவர். அப்ப இந்த சுவர்க்கவாதி அந்த நண்பர் கூட்டாளி ஃபலா யஸாலு யஷ்ஃபஉ லஹு, அவருக்காக வேண்டி அவர் அல்லாஹ் இடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருப்பார், சிஃபாரிசு செய்து கொண்டே இருப்பார். ஆனாலும் நான் அதை சொல்லிவிட்டு சொல்லுவேன், ஒரு வாய் தவறி அல்ல, அதை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. கேட்டதை முதன்மைப்படுத்தி, படித்ததை முதன்மைப்படுத்தி, கேட்டதை முதன்மைப்படுத்தி நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் இடத்துல சொல்லுவாரு, யா அல்லாஹ், அவர் எனக்கு இங்க கொண்டு வந்து தரையேலாட்டி என்னையும் சேர்த்து நரகத்துக்கு அனுப்பிடு என்று சொல்லி அவர் சொல்லுவதாக சொல்லுவேன். அது அப்படி ஹதீஸ்ல இல்லை. அது அப்படி ஒரு ஹதீஸ்ல இல்லை. அது தவறு. அந்த வார்த்தை என்ன? தவறு. என்றால் சுவர்க்கவாதி ஒருவர் எங்க போறதுக்கு? நரகத்துக்கு போறதுக்கு வந்ததுக்கு பிறகு நண்பனுக்காக வேண்டியோ தாப்பனுக்காக வேண்டியோ ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, அவர் விரும்ப மாட்டார். அது குர்ஆனுடைய கருத்துக்கு நேரு முரணான கருத்து. ஆனால் அவர் ஷஃபாஅத் செய்வார். யாருக்காக வேண்டி? நண்பருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்வார். ஷஃபாஅத் செய்யக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வான். யாருடைய ஷஃபாஅத்தை? நண்பருடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்வான். என்ற சுவர்க்கவாதியை எந்த வகையிலெல்லாம் சங்கைப்படுத்த வேண்டுமோ, எந்த வகையிலெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ, அந்த வகையில் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நரகவாதி முஸ்லிமானவர் தான், ஈமானுடையவர் தான். பாவத்தின் காரணமாக நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நண்பர் எங்க வருவாரு? சுவர்க்கத்தின் பக்கமாக வந்து சேருவார். இப்ப அவர் சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு ஃபஇதா நஜா, அவர் நரகத்தில் இந்த சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு காலல் முஷ்ரிகூன், அங்கு இருக்கிற முஷ்ரிகீக்கள் கேட்பாங்க, இறை வைத்தவர்கள் கேட்பார்கள், ஃபமா, என்ன நடந்துச்சு அவருக்கு, அவர் எப்படி போனாரு? அப்ப சொல்லப்படும், அவரு கூட்டாளிமாருடைய ஷஃபாஅத்தில் பேத்துட்டாரு. எங்க இருப்பீங்க? எத்தனையோ பேர் நண்பர்களுடைய ஸ்பான்சர்ஷிப்ல வந்தவங்க, இந்தியாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, யூகே கட்டி வந்தீங்கன்னா இல்ல கூட்டாளி கடிதம் போட்டு வந்துருந்தீங்க, எனக்காக வேண்டி கூட்டாளி ஷஃபாஅத் செஞ்சாங்க, எனக்காக வேண்டி கூட்டாளி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லக்கூடியவங்க இருப்பீங்க. அப்ப அவர் எத்தனையோ பேர் சுவர்க்கம் போவாங்க. யாரால? நண்பரால. அவர் ஷஃபாஅத் செல்ல இடத்துல. அப்பதான் அந்த குஃபார்கள் சொல்லுவாங்க, முஷ்ரிக்கீங்கள் சொல்லுவாங்க, ஃபமா லனா மின் ஷாஃபிஈன், ஓஹோ, எங்களுக்கும் பரிந்து பேசக்கூடிய யாரும் இல்லையே அப்பா. குறைஞ்சபட்சம் எங்கட அமல்ல நாங்க சுவர்க்கம் போகாவிட்டாலும் எங்கட இன்னமொத்தர் ஷஃபாஅத் செஞ்சாவது எங்களுக்கு போகலாம் என்று சொல்லி முஷ்ரிக்கீங்கள் சொல்லுவாங்க.
ஆனா அவங்க தெரியாம சொல்றாங்க என்றால் முஷ்ரிக்கீங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய முடியாது. யாருக்கு? ஈமான்தாரிகளுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க வலா சதீகின் ஹமீம், ஒரு உற்ற நண்பனாவது எங்களுக்கு இருந்திருந்தால் அவனாவது எங்களுக்கு ஷஃபாஅத் செஞ்சிருப்பானே என்று யார் சொல்லுவாங்க? முஷ்ரிக். இதுதான் இதனுடைய சரியான ஹதீஸுடைய வடிவம். இது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃசீர்ல இந்த வரலாறு இந்த குறிப்பை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல இந்த துண்டு, எந்த துண்டு? நீ நரகத்துக்கு அவர் சுவர்க்கத்துக்கு அவரை கொண்டு வர முடியாவிட்டால் நான் என்ன நரகத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அப்படி சொன்னதாக நான் சொல்லி இருக்கின்றேன். அந்த துண்டு, அந்த தகுதி என்ன? அது ஹதீஸ்ல இல்லை. இது நான் பல இடங்களில் இதை சொல்லி வரேன் என்றால் அந்த அந்த கருத்துற அமானிதம். அது ஒரு சுவர்க்கத்துக்கு ஒரு சுவர்க்கவாதி போனதுக்கு பிறகு அதை என்ன ஒரு நாளும் நரகத்துக்கு போறதுக்கு விரும்ப மாட்டார். இந்த செய்தி எனக்கு சில மூத்த உலமாக்கள் ஜஸாஹுமுல்லாஹு கைர், அல்லாஹ் அவர்களுக்கு மேலான அருள் செய்வானாக, இந்த தவறை எனக்கு சுட்டி காட்டினார்கள். இந்த தவறை எனக்கு சுட்டி காட்டினார்கள். அப்படி ஹதீஸ்ல வந்து இல்லை என்று சொல்லி அந்த துண்டு ஹதீஸ்ல இல்லை. சுவர்க்கவாதி ஒருவர் சுவனத்துக்கு போனதுக்கு பிறகு யாருக்காக வேண்டியும் எங்க போறதுக்கு? நரகத்துக்கு போறதுக்கு அவர் விரும்ப மாட்டாரு என்பதுதான் யதார்த்தம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எப்பயுமே உண்மைக்கு அடிமையாக இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. உண்மைப்படி நடப்பதற்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. நல்ல நண்பர்களையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து உண்மையான சுவனக்கவாதிகள் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாராவது உங்களுக்கு அந்த வீடியோ துண்டு அனுப்பினு சொன்னால் இந்த கிளிப்பை நான் தனியாக செஞ்சு தரேன். இதையும் சேர்த்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுப்பிட்டா அந்த தவறை அவங்க என்ன செய்வாங்க, திருத்திக் கொள்வாங்க. ஜஸாக்கமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.